மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார், இட்லி சாம்பார் குக்கரில் தான் வச்சேன். காய் போடாத சாம்பார். இந்த இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். நான் ரெசிபி இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருந்தது. ஸோ நானும் ஹஸ்பண்டும் போய் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் போய் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கடையிலே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டோம். நக்ஷுக்குட்டிக்கு மட்டும் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். பாப்பாவை ஒரு 1 வீக்காகவே வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை. சரி இன்னைக்காவது வெளியில் எங்கேயாவது போகலாமே சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் கூட்டிட்டு போயிருந்தோம். வெளியில எங்கேயாவது நக்ஷிகுட்டியை கூட்டிட்டு போனாலே போதும், அவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவா. இவளுக்காகவே எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி போற மாதிரி தான் இருக்கு இப்போல்லாம். நாங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒரு 4:30 மணி இருக்கும். ஒரு மணி நேரம் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாமேன்னு கிளம்பணும். வண்டியில ஏறி உட்காந்ததுமே நக்ஷிகுட்டி அழ ஆரம்பிச்சிட்டா. பாப்பா அளவும் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட விடலாமேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வாக்கிங் பிளேஸ்ல நடக்க விட்டோம். அவ அழகா ஓடி ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அவளே டயர்ட் ஆயிட்டா. அப்படியே வர்ற வழியில டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.